Good morning, student. Today, Biozoology lesson 2, human reproduction. Structure of human spermatozoan. Structure of human spermatozoan. Spermatozoan means it's a sperm. Sperm ஓட ஸ்ட்ரக்சர் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸ்பெர்மட்டோஜோவான். அது மாதிரி நம்ம oogenesis சொன்னோம். oogenesis மீன் ஓவம். Spermatozoan means sperm. The first one structure, the human sperm is a microscopic flagellated. This is first one important character. Microscopic flagellated. Sperm என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளாஜிலேட்டர். மைக்ரோஸ்கோப்பிக்னாலே நம்ம என்ன மீன் பண்ணோம்னா த அப்சர்வ் ஒன்லி மைக்ரோஸ்கோப்பு. ஸ்பேமோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வெரி மைனூட் ஒன். ஸ்பேம் இஸ் அப்சர்வ் த மைக்ரோஸ்கோபிக். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளாஜிலேட்டட். ஃப்ளாஜிலேட்டட் மீன்ஸ் ஃப்ளாஜிலானா என்ன சொல்கிறோம்? லோக்கோமோட்டரி ஆர்கன். இப்போ ஒரு பாக்டீரியாவில் ஒரு ஃப்ளாஜிலா இருக்குதுன்னு சொன்னோம்னா பாக்டீரியாவோட லோக்கோமோட்டரி ஆர்கன் இந்த ஃப்ளாஜில்லா. இப்போ ஃப்ளாஜில்லா இஸ் ஏ லோக்கோமோட்டரி ஆர்கன். லோக்கோமோட்டரி ஆர்கன் மீன்ஸ் இடப்பெயர்ச்சி உறுப்புன்னு தமிழில் சொல்லுவோம். அதனால் மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளாஜிலேட்டட் அண்ட் மொட்டைல் மீன்ஸ் மூமெண்ட். அப்போ ஸ்பேம் இஸ் ஏ மொட்டைல் நேச்சர், மூமெண்ட் பண்ணக்கூடியது. ஸ்பேம் இஸ் ஏ மொட்டைல், அதான் மொட்டைல் கேமிட்னு சொல்லியிருக்காங்க. கேமிட் மீன்ஸ் இந்த ஆல்ரெடி வெரி வெல் டு மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட். நம்ம மேல் கேமிட் பற்றி நிறையா பார்த்துருக்கோம். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி இருக்குன்னா அதுமாரி ஃபீமேல் கேமிட்னா ஓவம். அப்போ மொட்டைல் கேமிட் இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். த கேரக்டர் தி ஹியூமன் ஸ்பெர்ம் இஸ் எ மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளாஜிலேட்டட் அண்ட் மொட்டைல் கேமிட். மைக்ரோஸ்கோபிக் மீன்ஸ் இஸ் எ மைனூட் ஒன். Flagellated means the locomotory organ, the motile gamete. Second one structure, the whole body of the sperm. The whole body, the entire body of the sperm, the enveloped by plasma membrane. நம்ம காமனாக செல்லுன்னு சொல்கிறோம். செல் இஸ் கவர்டு பை செல் மெம்பரைன் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அதுமாதிரி என்ன, இந்த பிளாஸ்மா மெம்பரைன் கவர்டு பை ஸ்பேம். அப்போ ஸ்பேமை கவர் பண்ணுறதுக்கு லேயர் என்னென்னா பிளாஸ்மா மெம்பரைன். அப்போ நெக்ஸ்ட் ஒன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பேமில் நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த கம்போஸ்ட் ஆஃப் த ஸ்பேம், என்னென்ன கம்போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஹெட்டு, நெக்ஸ்ட் ஒன் நெக்கு, தேர்ட் ஒன் டைல். இதோட ட்ராயிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ஹெட் ரீஜன், நெக் ரீஜன், டைல் ரீஜன். The three parts it presence of the sperm. அப்போ sperm is enveloped by plasma membrane and composed of and consists of head, neck and tail. These are the next one structure of the human spermatozoan. Next one, third one structure, the head comprises. Headல என்னென்ன இருக்குது? The head is divided into two parts. The head is divided into two parts, namely agrosome and nucleus. Agrosome means agrosomனாலே ஸ்பேமோட ஹெட் ரீஜனில் என்ன இருக்குன்னா அக்ரோசோம் இருக்கும். அக்ரோசோம் தான் என்ன, டு என்டையர் ஆஃப் த எக்கு உள்ள என்ட்ராவது அக்ரோசோம் தான். அண்டு நியூக்ளியஸ்னால் சொல்ல செல்லில் சென்ட்ரலில் உள்ளது நியூக்ளியஸ் தான். ஒரு செல்லை எடுத்து பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் உள்ளது நியூக்ளியஸ். இன்னொரு கேரக்டர் சொல்லலாம். இந்த நியூக்ளியஸுங்கிறது என்ன, நம்ம செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அப்போ ஈச் செல் டு செல் மைட்டாட்டிக் மியாசிஸ் டிவிஷன் டு யூஸ் இந்த நியூக்ளியஸ். அதனால தான் என்ன கொடுத்துருக்கான், இந்த ஸ்பேமில் இந்த ஹெட் கம்பாரிசஸ் டூ பார்ட்ஸ், நேம்லி அக்ரோசோம் அண்ட் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் ஒன் கேரக்டர், அக்ரோசோம்லாம் எப்படி இருக்கும், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? ஃபஸ்ட்டு சொன்னால் அக்ரோசோம்ங்கிறது ஹெட் ரீஜனில் இருக்கும். அப்போ அக்ரோசோம் இஸ் ஏ ஸ்மால் கேப் லைக் பாயிண்டட். அக்ரோசோம்னா ஸ்மால் கேப் லைக், கேப்னா தெரியும், ஒரு மேலே ஒரு மூடி மாரி இருக்குது. அப்போ ஹெட்டில் உள்ள கேப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் அக்ரோசோம். அப்போ அக்ரோசோம் இஸ் ஏ ஸ்மால் கேப் லைக் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர். கேப் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அக்ரோசோம்னா இந்த பிரசன்ட் த ஹெட் ரீஜன் ஸ்மால் கேப் லைக் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் present in the tip of the nucleus. present the tipனா என்ன, அது எண்டில் உள்ள நியூக்ளியஸில் இருக்கும். and is formed mainly from the Golgi body of the spermatoid. next one Golgi பாடியில் இருக்கும். இந்த Golgi பாடினா ஆர்கனல்ஸ் சொல்கிறோம். ஒரு செல்லில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். ரிபோசோம், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, Golgi பாடி, இதெல்லாம் என்ன நம்பர் ஆஃப் ஆர்கனல்ஸ், த ப்ரெசன்ஸ் ஆஃப் செல்ஸு. அதுமாரி செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் மாரி. நெக்ஸ்ட்டு இந்த நியூக்ளியஸ் இஸ் அண்ட் இட்ஸ் ஃபார்ம்டு மெயின்லி ஃப்ரம் த Golgi பாடி. இதனால் ஃபார்ம் ஆகிருக்கு, Golgi பாடியிலேருந்து ஃபார்ம் ஆகிருக்கு. Golgi அப்பரேட்டுன்னு சொல்கிறோம். அதான் Golgi பாடி இஸ் மெயின் பார்ட் ஆஃப் த பெர்மட்டாய்டு. அதுதான் மெயினாக நியூக்ளியஸ் சொல்லியிருக்கோம் அண்ட் அக்ரோசோம் சொல்லியிருக்கோம். இதுதான் நெக்ஸ்ட் ஒன்
structure. Next, it contains the hyaluronide புரோட்டோலைட்டிக் என்சைம். அப்போ என்சைம் இருக்குது. அப்போ புரோட்டோலைட்டிக் என்சைம் இங்கே பார்க்கணும். புரோட்டோலைட்டிக்னால என்ன மீனிங்னா, லைட்டிக்னா கட்டுன்னு பேர், உடைக்கிறது. லைசிஸ்னால் என்னது, கட். அப்போ ஏதாவது ஒரு பாட்டை கட் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். கருவுறுதல் எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபிஷன் ஆஃப் மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட்னு சொல்கிறோம். மேல் கேமிட் வந்து ஃபீமேல் கேமிட்டுக்குள்ளே என்ட்ராகிறது. அப்போ ஸ்பேம் என்ன பண்ணும், எக்கு உள்ளே என்ட்ராகும். அதுதான் ஃபெர்டிலைசேஷன் நம்ம ப்ராசஸ் தெரியும். அதுமாரி இந்த ஸ்பேம் போயிட்டு எக்கை போயிட்டு என்ட்ரு பண்ணணும். எக்கை வந்து அதாவது தமிழ் சொல்ல தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகிறோன்னு சொல்கிறோம். அதை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். அதுமாரி போகிறதுக்கு என்னன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் என்சைம். அது அந்த ப்ராசஸ் தான் புரோட்டோலைட்டிக்னு சொல்லுவோம். லைட்டிக்னா கட்டுன்னு பேர், ஏதோ லைசிஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் புரோட்டோலைட்டிக் என்சைம், த பாப்புலரி நோன் அஸ் ஸ்பேம் லைசின். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஸ்பேம் லைசின்னு பேர். ஸ்பேமுங்கிறது அதுதான் அக்ரோசோம் இருக்குது. அப்போ அந்த ஸ்பேமுங்கிறது தான் என்சைம் இருக்குது. அதுதான் ஸ்பேம் லைசின் தானே. ஸ்பேம் டு கட் த ஓவம், டு ஹோல்ட் த ஓவம். அப்போ ஸ்பேமு போயிட்டு ஓவத்தை கட் பண்ணுறது தான் ஸ்பேம் லைசின் அப்படின்னு பேர். இங்கே புரோட்டோலைட்டிக், இங்கே ஸ்பேம் லைசின் சொல்லியிருக்கோம். which helps to penetrate the ovum during the fertilization. நான் சொன்னது தான் அதுதான். என்ன சொன்னேன், ஸ்பேம் போயிட்டு எக்கை வந்து ரீச் பண்ணிவிட்டு என்டையராக என்ன பண்ணும், உள்ளே வந்து என்ட்ராகும். அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கோம், இந்த என்சைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் ப்ராசஸ் நோன் அஸ் ஸ்பேம் லைசின் which helps the பெனிட்ரேட்னா என்ன, பெனிட்ரேட்னா ஊடுருவி சொல்கிறது. போயிட்டு என்ன பண்ணுறது, அதை எக்கை ஹோல்ட் பண்ணிட்டு போகிறது. which helps to penetrate the ovum during the fertilization. வாட் ப்ராசஸ், அப்போ எக்குள்ளே ஸ்பேம் என்ட்ரு ஆகிடுது. ஆஃப்டர் த ப்ராசஸ் fertilization இதுதான் கொடுத்துருக்கான். which helps to the penetrate the ovum during the fertilization. this one important for the enzyme. next one நியூக்ளியஸ் பார்க்க போகிறோம். அக்ரோசோம்லாம் சொல்லிட்டேன், கேப்லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஹெட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், நியூக்ளியஸ் இஸ் எ ஃப்ளாட் அண்ட் ஓவல். நியூக்ளியஸ் எங்கே இருக்குன்னா ஃப்ளாட் அண்ட் ஓவல், அதோட பாடியில் ஃப்ளாட் அண்ட் ஓவல் லைக் ஸ்ட்ரக்சர் விச் பிளேஸ் அ நெக். தி நெக் இஸ் எஸ் வெரி ஷார்ட்டு. அதான் 3ஆக டிவிஷன் பண்ணியிருக்கோம். ஹெட்டு, நெக்கு, டைல். தலைக்கு அப்புறம் கழுத்து பகுதின்னு சொல்லுவோம். அதான் நெக் ரீஜன் பேர். இந்த நெக் வெரி ஷார்ட் அண்ட் ப்ரெசன்ட் பிட்வீன் த ஹெட் அண்டு மிடில் பீஸு. ஹெட்டுக்கும் மிடில் பீஸுக்கும் சென்டராக உள்ளதான் நெக்கு. அங்கே தான் என்ன இருக்குது, வெரி ஷார்ட் அண்ட் ப்ரெசன்ட் பிட்வீன் த நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் ஒன், இட் கண்டெயின் த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்ன, சென்ட்ரியோல்னு சொல்கிறோம். சென்ட்ரியோல் மீன்ஸ் சென்டர் ஆஃப் த குரோமோசோம், சென்ட்ரியோல்னு சொல்கிறோம். சென்ட்ரியோலுங்கிறது எங்கள் குரோமோசோமில் இருக்கும். அதுதான் இட் கண்டெயின்ஸ் த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் த நியூக்ளியஸ் விச் பிளே ரோல் த ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் சைகோட். அப்போ நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்ன, அதான் விச் பிளே த ரோல்னு கொடுத்துருக்காங்க. விச் பிளே ரோல்னா என்ன, ரோல்னால் ஃபங்க்ஷன் பேர். ரோல் மீன்ஸ் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் பண்ணும்போது நியூக்ளியஸ்னால் இந்த பிளே த ரோல் ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் த சைகோட்டு. நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா மேல் கேமிட், ஃபீமேல் கேமிட், இந்த ஃபிஷன் டுகுதர்னு சொல்கிறோம். தி ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இந்த சைகோட்டை ஃபார்ம் ஆகிடுது. அங்கே என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு டிவிஷன்னா இந்த ப்ளே ரோல் இருந்தால் ஃபஸ்ட்டு டிவிஷன் மீன் செல் டிவிஷன். அதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷனுங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் விச் ப்ளே ரோல் இன் த சைகோட்டு. அண்ட் டிஸ்டல் சென்ட்ரியோல்னால் என்ன, நம்ம 10th படிச்சிருக்கோம் பயாலஜியில். செல் டிவிஷனில் பார்த்தா தெரியும். அனாபேஸ், புரோபேஸ், டீலோபேஸ் அதெல்லாம் பார்க்கும்போது டிஸ்டல் சென்ட்ரியோல்னு இருக்கும். த கன்ஸ்ட்ரிக்ட் ஆஃப் த செல் டிவிஷன். செல்லை வந்து ஒன் போல் டு அனதர் போல். நான் அனாபேஸ், மெட்டாபேஸ், டீலோபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா செல் வந்து டிஸ்டல் சென்ட்ரியோல், செல் வந்து பிரியும். அதுதான் டிஸ்டல் சென்ட்ரியோல் gives rise to the axial placement of the sperm. அப்போ எப்படி செல் டிவிஷன் ஆகுதுன்னா ஆக்சியல் பிளைமெண்ட், சென்ட்ரலில் என்ன பண்ணுது, த பிளைமெண்ட் ஆஃப் த ஸ்பேம். இதெல்லாம் இந்த திஸ் ப்ராசஸ் த ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இந்த சைகோட் ப்ராசஸில் இந்த ஃபார்மேஷன் நடக்குது. இதுதான் த நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர்.
Next again, the first one என்ன கொடுத்துருக்கோம், the human sperm என்ன ஸ்ட்ரக்சர், வாட் ஸ்ட்ரக்சர்னா மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளாஜிலேட்டர் அண்டு மொட்டைல் கேமீட்டு. இதில் தான் வெரி இம்பார்ட்டன்ட். மைக்ரோஸ்கோபிக் மொட்டைல் கேமீட்டு. மைக்ரோஸ்கோப்பிக்னா மைனூட் ஒன், மொட்டைல் கேமீட்னா மூவ்மெண்ட் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட்டு தி ஹோல் பாடிஸ் ஆஃப் த ஸ்பேம் enveloped by plasma membrane. The sperm is covered by membrane, plasma membrane, and composed of the head, neck and tail. What are the parts of the sperm na? Head, neck and tail. The head comprises of two parts. Head la enna irukku, the namely of agrosome and nucleus. Very important one, agrosome and nucleus. Agrosome structure enna? Agrosome is a small cap like pointed structure present at the tip of the nucleus and is formed mainly from the Golgi body of the spermatoid. Next, it contains of the hyaluronide proteolytic enzyme. ஒரு என்சைம் இருக்குது, அதுதான் அந்த என்சைமோட ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த என்சைம் த பாப்புலரி நோன் அஸ் ஸ்பேம் லைசின். ஸ்பேம் லைசின் தானே, ஸ்பேம் வந்து எக்கை வந்து ரீச் பண்ணிவிட்டு உள்ளே போகுது, அதான் ஸ்பேம் லைசின். அதான் லைசிஸ்னால் கட்டுன்னு சொன்னேன், உடைக்கிறது, உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறது. தி ஸ்பேம் லைசின் விச் ஹெல்ப்ஸ் டு பெனிட்ரேட் த ஓவம் டூரிங் த ஃபெர்டிலைசேஷன். நெக்ஸ்ட்டு தி நியூக்ளியஸ் இஸ் த ஃப்ளாட் அண்ட் ஓவல். Neck is a very short and is present between the head and the middle piece. ஹெட்டுக்கு மிடில் பீஸுக்கு என்ன இருக்குது, நெக்கு தான் இருக்குது, அதுதான் இந்த. நெக்ஸ்ட்டு இட் கண்டெய்ன்ஸ் த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் த நியூக்ளியஸ் விச் பிளே ரோல் இன் த ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் த சைக்கோட்டு. ஃபஸ்ட்டு டிவிஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் த சைக்கோட்டு. நெக்ஸ்ட்டு அண்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் டிஸ்டல் சென்ட்ரியோல் தி கிவ்ஸ் ரைஸ் டு த ஆக்சியல் filament of the sperm. Axial filament na the cell division, the process, the example சொல்லிருக்கேன், அனாபேஸ், டியூலோபேஸ், மெட்டாபேஸ்லாம், ப்ரோபேஸ்லாம். the process of the cell division, the function of the sperm. Next one process. Next the structure of the spermல head, neck, tail பார்த்துருக்கோம், head, neck and middle piece. Next go to the structure of the spermல this middle piece the possesses the mitochondrion, the spirally twisted. என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, the spirally twisted. மைட்டோகாண்ட்ரியானா வந்து ட்விஸ்டட் ஆகிருக்கு அரவுண்ட் த ஆக்சியல் ஃபிலமெண்ட். அரவுண்ட் த ஆக்சியல் ஃபிலமெண்ட் கால்ட் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல். the mitochondria it presents of the middle piece. லாஸ்ட் ஒன் the Golgi body பார்த்துருக்கோம். Golgi body தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியானாலே தெரியும், பவர் ஹவுஸ் ஆஃப் சொல்லுன்னு சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியா யூசஸ் ஆஃப் த எனர்ஜி ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். அப்போ ஸ்பேமுக்கு என்ன தேவை, ஸ்பேம் டு எனர்ஜெட்டிக் ஃபங்க்ஷன். ஸ்பேம் இஸ் எ மூமெண்ட், அதான் மொட்டைன்னு சொல்கிறோம். த ஸ்பேம் இஸ் மூமெண்ட் வித் த மிடில் பீஸ். த possesses the mitochondria is spirally twisted around the axial filament is called mitochondrial spiral. இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல். நெக்ஸ்ட் இட் ப்ரொடியூஸ் த எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஃபஸ்ட்டே சொல்லினோம், மைட்டோகாண்ட்ரியா டு ப்ரொடியூஸ் த எனர்ஜி. வாட் எனர்ஜி அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் த எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி மாலிகுல்ஸ். ஏடிபி மாலிகுல்ஸ், ஏடிபி மீன்ஸ் அடினோசைன் ட்ரை பாஸ்பேட். அது ஏடிபி. ஏன்னா அடினோசைன், டீனா ட்ரை, பீனா பாஸ்பேட். அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் மாலிகுல்ஸ் for the movement of the sperm. Very important one. The motile சொல்கிறோம், motile means movement. அப்போ what energy to help the motile of sperm na, the mitochondria it produce the energy in the form of ATP molecules for the movement of the sperm. ATP very important. ATP is a movement of the sperm of energy. Next one tail, head பார்க்குறோம், நெக்ஸ்ட்டு நெக்கு, நெக்ஸ்ட்டு மிடில் பீஸ், நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் டைல். லாஸ்ட் பார்ட் ஒன்று ஸ்பேமோட எண்ட் லாஸ்ட் பார்ட் என்னென்னா டைல் பார்ட், வால் பகுதின்னு சொல்கிறோம். இந்த டைல் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட்டு. டைல் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட்டு. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம். த ஸ்பேம் இஸ் எ ஃப்ளாஜிலேட்டட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ளாஜிலேட்டடு. மைக்ரோஸ்கோபிக் அண்ட் ஃப்ளாஜிலேட்டர்னு சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். மைக்ரோஸ்கோப்பிக்னா மைனூட்டாக இருக்கிறது, ஃப்ளாஜிலேட்டர்னால் அதுக்கு என்ன ஒரு டைல் ஃப்ளாஜிலேஷன் ஃபார்ம் இருக்குது, ஃப்ளாஜிலேஷன் பார்ட் இருக்குது. அப்போ ஃப்ளாஜிலேஷன் பார்ட் மீன்ஸ் த டைல் தான் ஃப்ளாஜிலேஷன். ஃப்ளாஜிலேஷன் ஃபங்க்ஷன் என்ன, லோக்கமோஷன்.
movement. But tail is the longest part of the sperm and is a cylinder the tapering. Tail என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, the longest part of the sperm and the cylinder and the tapering ஸ்ட்ரக்சரில் இருக்குது. Next one, it is formed the central axial filament. It formed the central axial filament and outer protoplasmic sheath. என்ன ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு அதோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்னா and an outer protoplasmic sheath, அதோட பாடியில் அவுட்டர் protoplasmic sheath இருக்குது. நெக்ஸ்ட்டு the lashing movement of the tail push the sperm the forward. sperm வந்து புஷ் பண்ணி விடணும், ஃபார்வேர்ட் ஆகணும், ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மூவ் ஆகணும். அதுதான் இந்த லேஷிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் த டைல் த புஷ் த ஸ்பேம் ஆஃப் ஃபார்வேர்டு. டைல் அதுக்கு யூஸ் ஆகுது, அதான் லோக்கமோஷன் சொன்னேன், இங்கே அதே தான். த டைல் புஷ் த ஸ்பேம் ஃபார்வேர்டு, ஸ்பேம் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதான் கொடுத்துருக்காங்க. த லேஷிங் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த டைல் புஷ்ஷிங் த ஸ்பேம் ஆஃப் ஃபார்வேர்டு. நெக்ஸ்ட்டு டைல் பார்ட்டில் நெக்ஸ்ட்டு த ஹியூமன் மேல் எஜாக்குலேட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கேரக்டர் என்னென்னா த ஹியூமன் மேல் எஜாக்குலேட்னா என்ன சார்? த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் பார்த்துருப்போம். அதில் வந்து எஜாக்குலேட்டரி டக்ட்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். எஜாக்குலேட்டரி டக்ட் என்ன சார்? இந்த ஸ்பேம ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இந்த எஜாக்குலேட்னா ஸ்பேமை வந்து ரிலீஸ் பண்ணுறது. அப்போ ஒன் ஆஃப் த ஹார்மோன் டு எஜாக்குலேட்டரி டக்ட் ரிலீஸ் பண்ணுறது, அதான் இந்த ஹியூமன் மேல் எஜாக்குலேட் about the 200 to 300 million of sperm during the coitus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஜாக்குலேட்னா என்ன சார்? ரிலீஸ் இந்த ஸ்பேம் அட் த டைம் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறது, ஸ்பேம் வந்து ரிலீஸ் ஆகிறது. அதான் சொன்னேன், தி இரேத்தரா அண்டு த ஸ்பேம் த ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். த ஹியூமன் மேல் எஜாக்குலேட் அபவுட் 200 and 300 million of sperm during the coitus. coitusனா என்ன? அட் த ரீப்ரொடக்ஷன் டைம், அட் த கோப்புலேட்ரி, அட் த இன்டர்கோர்ஸ்ன்னு சொல்கிறோம். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், த ஜாயின் டு த இன்டர்கோர்ஸ், அதுதான் த டூரிங் த காய்ட்ஸ். அட் த ரீப்ரொடக்ஷன் டைம் 200 to 300 million of sperm release. Next, it estimates around the 60% sperm must have normal. ஸ்பேமை வந்து நம்ம மினிமம் அவன் என்ன சொல்லியிருக்கோம், 200 to 300 million of sperm during the reproduction time. They estimate around the 60% of sperm have normal. 60% of sperm is a normal shape with a normal shape la irukum. 60% of sperm is a normal shape. Normal shape means at the motile movement, motile function. Next, which at the least 40%, very low பார்த்தோம்னா remaining 40% must show vigorous motility. 60% normal, 40% vigorous. அப்படின்னா என்ன சார்? 60% is நார்மலாகவே இருக்கும். ஸ்பெர்ம் டு ரிலீஸ் இன் த ஃபீமேல் கோப்புலேட்டரி ஆர்கன், the 60% normal, 40% is vigorous. Vigorous means very fast, the fission of the ஃபீமேல் கேமிட்டு. அப்போ ஸ்பேம் போய் எக்கை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப விக்ரஸாக இருக்கிறது 40% தான். அதான் 40% மஸ்ட் ஷோ விக்ரஸ் மொட்டிலிட்டி இன் த நார்மல் ஃபெர்டிலிட்டி. ஃபெர்டிலிட்டி மீன்ஸ் இந்த ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலுக்கு ஏற்றதாக இருக்கணும், அது தமிழில் சொல்ல போனால் அதான் சொல்லிருக்கோம். மொட்டிலிட்டி ஃபார் நார்மல் ஃபெர்டிலிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த sperm, other spermatoid. Next again, the middle piece, the possesses the mitochondria. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா மைட்டோகாண்ட்ரியா தான். மைட்டோகாண்ட்ரியா என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது? வாட் ஸ்ட்ரக்சர்னா ஸ்பைரலி twisted. Around the axial filament is called mitochondrial spiral. Mitochondria one of the spiral like structure, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இட் ப்ரொடியூஸ் த எனர்ஜி. மைட்டோகாண்ட்ரியா என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியா இஸ் ப்ரொடியூஸ் த எனர்ஜி. என்ன வாட் டைப் ஆஃப் எனர்ஜி? ஏடிபி ஒன் ஆஃப் த எனர்ஜி. ஏடிபி மீன்ஸ் அடினோசைன் ட்ரை பாஸ்பேட். ஏடிபி மாலிகுல்ஸ் ஃபார் த மூமெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் which help of the movement of the sperm, the ATP. Next one,
The tail is the longest part of the sperm. Head completed, neck completed, next last one part tail. The longest part of the sperm and the cylinder the tapering. Next it is formed the central axial filament and an outer protoplasmic sheath is covered by productive layer, protoplasmic sheath. Next, the lashing the movement of the tail push the sperm forward. The movement of the sperm help of the tail. Next one, the human male ejaculate about 200 and 300 million of sperm during the coitus, during the reproduction at the time. Next last one, it estimate the around 60% sperm must have normal shape and the remaining 40% must show vigorous the motility for the normal fertility. Motility movement, fertilization. At the time of fertilization, 40% is a vigorous nature. These are completed the structure of the spermatoid or structure of the sperm. Thank you to student. Thank you.